Good morning teachers and friends. இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 19 போயிட்டுருக்கோம். ஜெனடிக்ஸு. இந்த ஜெனடிக்ஸில் ஒரு 20 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸு ஒரு டைம் 2 டைம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த லெவல் டாபிக் நம்ம போக முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே 3 பாயிண்ட் டெஸ்ட் கிளாஸ், நான் 3 பாயிண்ட் டெஸ்ட் கிளாஸில் எடுக்கிறேன். ஓகேங்களா? கேபிட்டல் ஏபிசி இல்லைன்னா ஸ்மால் ஏபிசி இன்ட்டு டெஸ்ட் கிளாஸும் போது வாட் இஸ் தட் ஒன்லி ஃபார் ரெசசிவ் கேரக்டர் மட்டும் எடுத்தால் அது டெஸ்ட் கிளாஸ். நல்லா திங்க் பண்ணிப்பீங்க. Instead of 8 classes only following 6 classes where we obtained ABC, small abc, small a, capital B, small c, and capital A, capital B, capital C. Small a, small b, small c, capital B, capital A, capital B, capital C. நமக்கு 1 2 3 4 5 6 கேரக்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. What will be the order of the genes? இந்த ஆர்டர் வர்றதுக்கு யார் மெயின் இம்பார்ட்டன்ட், ஆர்டர் வர்றதுக்கு என்ன காரணம், அதான் இந்த ஜீனில். அப்போ 3 பாயிண்ட் டெஸ்ட் கிளாஸில் எந்த கேரக்டர் ஆப்போசிட் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆப்போசிட் ஒன்லி இப்போ டெஸ்ட் கிளாஸ் எடுக்கிறோம். அதுலேருந்து வர ரியாக்ஷன் இந்த 6 கேரக்டர் வரணும். ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும், 8 வந்துருக்கணும். கிளியருங்களா? அப்போது இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன? ஒன்று ஆப்ஷன் ஏ மேப்பிங் நாட் பாசிபிளுங்கிறான். அந்த லிங்கேஜ் மேப் ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் அந்த மேப்பிங் நாட் பாசிபிள். இல்லை ஏபிசி கொடுத்துருக்குறோம், இல்லை பிசிஏ கொடுத்துருக்குறோம், இல்லை பிஏசி. இந்த மாதிரி ப்ராசஸ் மூலிமா நமக்கு 6 கிளாஸஸ் கிரியேட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், குரோமோசோம் தியரி. குரோமோசோம் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யார்? குரோமோசோம் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யார்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேட்சன் அண்ட் புன்னட். பேட்சன் அண்ட் புன்னட். பி பிரிட்டன் அண்ட் டேவிட்சன். பிரிட்டன் அண்ட் டேவிட்சன். ஸ்லைடன் அண்ட் ஸ்வான். அடுத்து வால்டர் சட்டன் அண்ட் தியோடர் பொவேரி. வால்டர் சட்டன் அண்டு தியோடர் பொவேரி. அடுத்தது இது ஈஸி தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்க பாருங்க. டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் கொடுத்துருக்கேன், ரெசசிவ் எபிஸ்டாட்டிஸ் கொடுத்துருக்கோம், இன்கிபிட் தியரி கொடுத்துருக்கோம், இன்கிபிட் ஜீன் ஒன்று இருக்குது. ஸோ அதனோட ஆன்சர் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துக்கணும். த ரேஷியோ ஆஃப் recessive epistatic is option A 9:3:4, option B 13:3, option C 12:3:1, option D 15:1. அடுத்து the factors responsible for cytoplasmic male sterility. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் நடந்தாவே அது ஃபீமேலில் தான் நடக்கும். அப்போ மேலில் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது கேரியோகைனசிஸ் ப்ராசஸில் போய் உள்ளே இறங்கிடும், ஸ்மால் நியூக்ளியஸில் போய் உள்ள ஃபவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டியாக இருக்கும். அப்போது அது எந்த இடத்துல லொக்கேட்டட் இந்த, அப்போ சைட்டோபிளாஸில் மேல் ஸ்டெரிலிட்டி இருக்குதுன்னா அது எந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டெரிலிட்டி ஃபவுண்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். ஆப்ஷன் ஏ குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ, ஆப்ஷன் பி நியூக்ளியார் டிஎன்ஏ, ஆப்ஷன் சி ஆர்ஆர்என்ஏ, ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. அடுத்து ஜீன்ஸ் விச் ஆர் இன் ஹோமோசைகஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடியது கண்டிஷன் ரிசல்ட் இன் த நான் வயபிள் ப்ராஜெனி. ஆமாம், ஒரே மாதிரி கேரக்டர்லாம் திரும்ப திரும்ப நம்ம செய்யும்போது அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், கண்டிப்பாக வயபிளாக இருக்காது. ஸோ நான் வயபிள் ப்ராஜெனி இஸ் நோன் யாஸ் ஆப்ஷன் ஏ டூப்ளிகேட் ஜீனு, ஆப்ஷன் பி லீத்தல் ஜீனு, ஆப்ஷன் சி இன்ஹிபிட்டர் ஜீனு, ஆப்ஷன் டி எபிஸ்டாட்டிக் ஜீனு அப்படிங்கிறாங்க. 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா when one gene affects more than one phenotype, ஒரு ஜீனு மோர் தென் கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணுது அல்ல கொடுக்குது சம்திங், ஒரே ஒரு சிங்கிள் ஜீனு. அப்போ அதுக்கு பேர் என்ன? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இது வரலாம் தடவை டிஆர்பியில். ஒன்று ஆப்ஷன் ஏ பெனிட்ரன்ஸ், ஆப்ஷன் பி பிளியோட்ராஃபி, ஆப்ஷன் சி எபிஸ்டாசிஸ், ஆப்ஷன் டி பெனிட்ரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பெனிட்ரன்ஸ் இல்லை,
பெனிட்ரேசியஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? 7th கொஸ்டின், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 or more genes, ஓகேங்களா, டு கண்ட்ரோல் எ சிங்கிள் ஃபினோடைப் கேரக்டர்ஸ். நிறையா கேரக்டர்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுன்னா ஒரு கேரக்டரை மறைக்குது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நிறையா கேரக்டர் சொல்ல போகுது, 2 or more ஜீன் நிறையா ஜீன்ஸ் கிரியேட் பண்ணுது, டு கண்ட்ரோல் சிங்கிள் ஃபினோடைப், ஒரு எவ்வளோ ஜீனை கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு கேரக்டர் தான் வெளியே வருது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ டாமினன்ஸு, ஆப்ஷன் பி ஃபிலியோட்ராபி, ஆப்ஷன் சி எபிஸ்டாட்டிஸ், ஆப்ஷன் டி பெனிட்ரன்ஸ். ஓகேங்களா? 8th கொஸ்டின், டாமினன்ஸ் ஹைப்போதிசிஸ் இன் ஹெட்ரோசிஸ் வாஸ் ப்ரப்போஸ்டு பை. இது ஓவர் டாமினன்ஸ் கிடையாது, வெறும் டாமினன்ஸ் ஹைப்போதிசிஸ் தான். ஹெட்ரோசிஸ்னால் உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரியும், நோட் பண்ணி போட்டுறாத, நல்லா கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இது வெறும் டாமினன்ட் ஹைப்போதிசிஸ் தான். நான் சொல்ல ஓவரால் டாமினன்ட் ஹைப்போதிசிஸ் நான் சொல்லலை, திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஈஸ்ட் அண்ட் ஸ்கல்லு, பி ப்ரூஸு, சி சார்லஸ் டெவன்போர்ட், டி கீப்புள் அண்டு பெல்லோ. அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். சென்ட்ரல் லா ஆஃப் ஜெனடிக் இஸ், சென்ட்ரல் லா இஸ் ஆஃப் ஜெனடிக் இஸ், ஒன்று சாந்தோமோனஸ், பி நியூரோஸ்போரா, சி குளோரல்லா, டி யூரோசியம். அடுத்தது 10th கொஸ்டின், ஜெனடிக் டிஸார்டர் சீரோ, ஆல்ரெடி நான் உங்களுக்கு மார்னிங்கே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம், சீரோடெர்மா பிக்மெண்டோசம். ஓகேங்களா? இது நீங்கள் நிறையா ஆன்சர் ரெண்டு பேர் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. பட் இது ஸ்பெசிஃபிக்காக என்ன கேரக்டரில் வந்து ஜெனடிக் டிஸார்டர் மாறுது, அப்போது அந்த இடத்துல என்ன எரர் ஃபார்ம் ஆகுது, அவ்வளோதான். ஒன்று பேஸ் எக்ஸசன், அது பேஸ் ஃபுல்லாக மறையிறதுனால ரீபேர் மெக்கானிசம் கன்வெர்ட் ஆகிறதுனால இந்த ஜீரோடெர்மா பிக்மெண்டோசம் ஃபார்ம் ஆகலாம். இல்லை டைரெக்டாக ரீப்பேர், அதாவது டைரெக்டாகவே அந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக ரீப்பேர் கிரியேட் பண்ணுறது. நீனா டிஎன்ஏவில் கூடிய நியூக்ளியர் மட்டும் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு அதுலேருந்து மெக்கானிசம் வருது, ரீப்பேர் மெக்கானிசம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகுது. இந்த இடத்துல ஜீரோடெர்மா என்ன அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனாக அந்த மீனிங் கேட்குறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு நீங்கள் நான் சொல்லணும். ஓகேங்களா? 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the coexistence of multiple alleles, coexistence of multiple alleles at a locus, locus தெரியலையா, ஒரு குரோமோசோமில் எங்கெங்கே ஜீன் இருக்கோ அதுதான் லோக்கஸ் இஸ் கால்டு. அந்த மாதிரி இருந்தால் coexistence of multiple alleles at a locus is called as, first one A genetic polymorphism, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன, B gene duplication, C overlapping genes, D nucleotide polymorphism. அதாவது கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிபிள் alleles அட் எ லோக்கஸில் ஒரே இடத்துல ஃபார்மாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன, அவ்வளோதான் கொஸ்டின். 12th கொஸ்டின், எ கிராஸ் இஸ் மேட் பிட்வீன் 2 plants, 2 plants சம்மந்தமே இல்லாத நம்ம கிராஸ் பண்ணுறோம், வித் ஒயிட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆல் த F1 progeny had ரெட் கலர்டு ஃப்ளவர்ஸ் வருது நமக்கு. அப்போது திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப், நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன ரிசல்ட் வெளிவருது, F1ல் ரெட் வருது, நமக்கு வெளிவருது. அப்போ அந்த ப்ராசஸ் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ காம்ப்ளிமெண்டேஷன், ஆப்ஷன் பி டிரான்ஸ்லோகேஷனு, ஆப்ஷன் சி ரீகாம்பினேஷனு, ஆப்ஷன் டி இன்வர்ஷனு. ஓகேங்களா? 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒயிட் ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ரெட் கலர் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அந்த ப்ராசஸ் நேம் பண்ண. அடுத்தது 13th கொஸ்டின், how many genetically different gametes can be made by an individual of genotype? இண்டிவிஜுவல்னா அந்த கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி, கேபிட்டல் டி ஸ்மால் டி இருங்க, கேபிட்டல் இ ஸ்மால் இ, 2. ஸோ இதில் எத்தனை கேமெட்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் எத்தனை ஜீன் இருக்குது, நல்லா பாருங்கள். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, ஸ்மால் சி, கேபிட்டல் டி, கேபிட்டல் இ ஸ்மால் இ, இதில் எந்ததுக்கு எவ்வளோ கேமெட் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள்.
இதுதான் ஆன்சர். நீங்கள் உள்ளே பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். Assuming the error independently assorting. Option A 3, option B 5, option C 8, option D 32. 14th question. Multiple alleles are present at. Multiple alleles இருக்குன்னா நீங்கள் டெஃபினிஷன் படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். Different loci on the same chromosome. Same locus on different chromosome. Different loci on different chromosome. Same locus on homologous chromosome. நல்லா தெரிஞ்சு பண்ணிங்க. மல்டிபிள் அல்லேஸ் ஆர் ப்ரெசன்ட். மல்டிபிளான அல்லேஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அந்த டெஃபினிஷனுக்கு என்ன ப்ராப்பரான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறாங்க. ஹோலாண்ட்ரிக் ஜீன். ஹோலாண்ட்ரிக் ஜீன்னா நம்ம எதை சொல்லுவோம்? போத் இன் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் சொல்லுமா, இல்லை ஒன்லி ஃபார் ஒய் குரோமோசோம் சொல்லுமா, இல்லை ஒன்லி ஃபார் எக்ஸ் குரோமோசோமா, இல்லை ஒன்லி இன் ஆட்டோசோமா. அடுத்து டபுள் ட்ரைசோம்ஸ். டபுள் வரும்போது எனக்கு ஈஸியாக ஆன்சர் படிச்சிடுவேன். அதனால் இந்த ஈஸி கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். டபுள் ட்ரைசோம்ஸ் ஹேவ் எ ஜீனோடைப் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் A 2n+2, B 2n+1+1, C 2n+1 and D 2n-2. The genomic status of blood wheat triticum vulgar. இது போன டைம் லாஸ்ட் டைமில் 2020 இது 1 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி வேறு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. த ஜீனோமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளட் வீட்டு ட்ரிட்டிகம் வல்காரு. இந்த ட்ரிட்டிகம் வல்காருங்கிறது எந்தெந்த ப்ராசஸ் பண்ணி கடைசியில் நமக்கு இந்த பிளான் கிடச்சிது. ஒருவேளை டிப்ளாய்லேயே இந்த ட்ரிட்டிகம் ஆசிட் வல்கார் கிடச்சிதா, இல்லை டெட்ராப்ளாய்டில் ட்ரிட்டிகம் வல்கார் கிடச்சிதா, இல்லை ஹெக்ஸாப்ளாய்டில் இந்த மாதிரி கேரக்டர் கிடச்சிதா, இல்லை ஆக்டோப்ளாய்டில் இந்த மாதிரி கிடச்சிதா அப்படிங்கிறது. ஹூ அடுத்தது 18th கொஸ்டின். ஹூ காயின் த டேம் ஆஃப் சைட்டோஜெனடிக்ஸ். நல்லா நோட் பண்ணிங்க. சைட்டோஜெனடிக்ஸ் அதை காயின் பண்ணது யார்? பேட்சனா, பி முல்லரா, மார்கனா சி அண்ட் டி கேரோட்டா. அடுத்தது பியூரின் இஸ் ஃபில்டு பை அனதர் பியூரின் கால்டு. ஓகேங்களா? பியூரின் தெரியலைங்களா? பியூரின் பைரிமிடின் படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு பியூரின் மாற்றிட்டு இன்னொரு பியூரின் அதே இடத்துல கூட வைக்கிறாங்க. அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன? ஏ டிரான்சிஷன், ஆப்ஷன் பி டிரான்ஸ்வர்ஷன், ஆப்ஷன் சி டெலிஷன், ஆப்ஷன் டி டூப்ளிகேஷன். அடுத்தது இந்த டோட்டல் 20 கொஸ்டின் பாருங்கள். பெட்டைடு ஃபார்ம் இன் ஈஸ்ட் அப்படிங்கிறோம். இந்த பெட்டைடு ஃபார்ம் இன் ஈஸ்ட்டுங்கிறது என்ன? அவ்வளோதான். அப்படின்னா என்ன ஜீனு? ஒன்று ஆப்ஷன் ஏ குளோரோபிளாஸ்ட் ஜீனா, ஆப்ஷன் பி மெட்டோகாண்ட்ரியல் ஜீனா, ஆப்ஷன் சி சைட்டோபிளாஸ்மிக் ஜீனா, ஆப்ஷன் டி மியூசிசம் ஜீனா. ஓகேங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் கொடுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.